இந்த எஸ்டேட் 404 ஏக்கர் இருக்கக்கூடிய எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அவங்க தான் அதை க்ளீன் பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. விமன்ஸ் டேவை இந்த வருஷம் மார்ச் 7ஆம் தேதி காலையில் 8 மணி முதல் அதை நாங்கள் கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். போன வாட்டி ஒரு 50 ஸ்டால் கிட்ட கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 100 ஸ்டால் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். அந்த ஸ்டாலில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருந்தாலும் எல்லாரும் வந்து அந்த ஷாப்ஸை விசிட் பண்ணாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கினாங்க. எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த ஸ்டால்ஸில் வந்து ஒருத்தங்க பங்கேற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்? எந்த விதமான தொழில் சார்ந்த இதுவாக இருந்தாலும் எங்கள் ஸ்டால்ஸ் போகலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குது. இதையொட்டி சென்னை ஐமா சார்பில் ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்போவை நடத்த போகிறாங்க. அதுக்காக நம்ம கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், ரவுண்டானா அதில் ஒரு பேனர் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட சொல்கிறேன். அந்த பேனரில் இருக்க டீட்டெயில் தான் நடக்க போகுது. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஐமாவோட அடிஷ்னல் செக்ரட்டரியான திரு ஸ்ரீகாந்த் நம்மளை கூட பகிர்ந்துக்க போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சக்தி. OH லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணணும்னு வந்ததுக்கு முதல்ல என்னோட நன்றிகள் உங்களுக்கு. இது விஷயம் என்னென்னா, மெயினாக வந்து விமன்ஸ் டே அப்படின்றது உலகம் முழுக்க இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி பார்த்திங்கன்னா நாங்களும் இந்த விமன்ஸ் டேன்ற ப்ரோக்ராமை நாங்களும் கையில் எடுத்து நாங்களும் இதை 2வது வருஷமாக நாங்கள் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்க போகும்போது மார்ச் 8ஆம் தேதி விமன்ஸ் டே. ஸோ அதை ஒட்டி பார்த்திங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடத்துகிறோம். அதில் வந்து அந்த விமன்ஸ் டேவை நாங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா 2வது வருஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிற்கிற எஸ்டேட்டை வந்து சிட்கோன்ற ஒரு ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் பிரசிடென்ட் கிரீஷ் பாண்டியன்லாம் வந்த உடனே இந்த எஸ்டேட்டோட மெயின்டெனன்ஸை நாங்கள் அதை சார்ந்து எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 லேடிஸ் கிட்ட வேலை செய்கிறாங்க. துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், சூப்பர்வைசர்ஸாக இருக்கட்டும். அந்த லேடிஸ் வந்து மெஜாரிட்டி வந்து இந்த எஸ்டேட் 404 ஏக்கர் இருக்கக்கூடிய எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அவங்க தான் அதை க்ளீன் பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதுவும் மெயினாக அதில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்திங்கன்னா 60+ இயர்ஸ். ஸோ வயது மூப்பு கூட தெரியாமல் உற்சாகமாக டெய்லி காலையில் 8 மணிக்கு வந்து சுத்தம் செய்யும் துப்புரவு பணியை மேற்கொள்கிறாங்க. அப்படின்னும் போது அது ஒரு மிச்சவங்க பார்க்கும் போதும் அது ஒரு பெரிய உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமையும். ஸோ அதை தொடர்ந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, நாங்கள் அசோசியேஷன் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சஜஷன் வந்து எங்கள் பிரசிடென்ட் வந்து என்ன சொன்னார்னா, விமன்ஸ் டே கொண்டாடலாமே அப்படின்னு சொன்னார். ஸோ அதை ஒட்டி போன வருஷம் இதை நாங்கள் கொண்டாடணும். ஸோ அதை தொடர்ந்து இந்த வருஷம் என்ன பண்ணுறோன்னா, கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விமன்ஸ் டேவை இந்த வருஷம் மார்ச் 7ஆம் தேதி காலையில் 8 மணி முதல் அதை நாங்கள் கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் சிறப்பம்சம் என்னென்னா, வெறும் விமன்ஸ் டே கொண்டாட்டங்கள் அப்படின்னா வெறும் ஒரு கோல போட்டியோ இல்லை டான்ஸ் நிகழ்ச்சியோ இல்லை பாட்டு பாடுறதோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போன வாட்டி ஒரு 50 ஸ்டால் கிட்ட கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 100 ஸ்டால் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அதை ஒட்டி பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய சாலையில் தான் இது நடக்கும். இந்த முழு சாலையிலே தான் இது நடக்க போகுது. அப்படி பார்க்கும்போது எல்லா ஸ்டாலும் இருக்கும். அந்த ஸ்டால்ஸை பற்றின விவரங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பேனரில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணாலும் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு வேணால் அதையும் சொல்லிடுறேன். ஸ்டால் வந்து 3 வகையாக ஸ்டாலை பிரிக்கிறோம். ஸோ நம்ம இந்த சாலையை வந்து என்னன்றதை முதல்ல எந்த சாலைன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஜனங்க வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் தெரியணும். இந்த கிண்டியோட முதற்கட்ட லேண்ட்மார்க்குன்னு சொல்கிறது வந்து இந்த மேப் ரவுண்டானா தான். ஸோ கிண்டினாலே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் புகழ்பெற்றது வந்து இந்த ரவுண்டானா மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஜனங்க வரத்துக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய சாலையில் தான் இது நிகழ்த்துறோம். ஸோ அதனால் இந்த விமன்ஸ் டே பார்த்திங்கன்னா இந்த பெரிய சாலையில் தான் இந்த இருபுறமும் வந்து ஸ்டால்ஸ் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஸ்டால்ஸ் போட போகிறோம் மார்ச் 7 ப்ரோக்ராமுக்கு. சாலை நகலத்தை பார்த்தா எப்படி ஒரு 80-100 அடி இருக்கும் போல். சாலையின் இருபுறமும் வந்து கடைகள் போட போகிறீங்களா, எப்படி ஒரு புறமா? இல்லை, ரெண்டு பக்கமே தான் ஸ்டால்ஸ் போடுறோம். 2 பக்கமே ஸ்டால்ஸ் போடுறோம். இதில் வந்து என்னென்னா 3 டைப் ஆஃப் ஸ்டால் இருக்குது. 5 அடிக்கு 5 அடி, 10 அடிக்கு 10 அடி, 20 அடிக்கு 15 அடி. இந்த 20 அடிக்கு 15 அடிலாம் இந்த கார்ஸு, பைக்கு இந்த மாதிரி நிப்பாட்டுறவங்க, இல்லை இந்த சாப்பாடு கடை வைக்கிறவங்க, இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். 10 அடிக்கு 10 அடின்றது வந்து ஜென்ரல் ஸ்டால்ஸ் போகிறவங்க, இந்த சாரி விற்கிறவங்க, இந்த லேடிஸோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எது வைக்கிறாங்களோ, நம்ம ஆடை அணிகலன்கள் என்ன பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து அவங்க வந்து எல்லாருமே அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து பயன்பெறலாம். ஸோ அதனால் இந்த சாலையோட இரு பக்கமும் அந்த ஸ்டால்ஸ் வந்து நம்ம போடுறோம். இதில் 5 அடிக்கு 5 அடி, 10 அடிக்கு 10 அடி, 20 அடிக்கு 15 அடி, இந்த மாதிரி 3 வகையான ஸ்டால் இருக்குது. இதில் வந்து 5 அடிக்கு 5 அடி ஸ்டால்லாம் பார்த்திங்கன்னா 3000 ரூபா வாங்குகிறோம். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இங்கே வந்து ஸ்டால்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஐட்டம்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10 அடிக்கு 10 அடி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க.
இது 3000 ரூபானா அது 5000 ரூபா, 10 அடி 20 அடிக்கு இது வந்து 10,000 ரூபா, அந்த மாதிரி 20 அடிக்கு 15 அடி வந்து 10,000 ரூபா அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு எந்த விதமான ஸ்டால்ஸ் வேணுமோ அந்த விதமான ஸ்டால்ஸை அவங்க வந்து எடுத்துக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர், அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது நீங்கள் வந்து இப்போது சார் வந்து மொபைல் நம்பர் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஆமாம், இந்த டைமில் கூட நான் கீழே டிஸ்ப்ளே பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து அந்த மொபைல் நம்பர் கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஐஎம்ஏல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து அதை எடுத்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு அதை பற்றி என்னன்றதை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நீங்கள் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ என்ன தேவையோ அதுக்கான ஸ்டால்ஸை நீங்கள் போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். ஆமாம். வேறு எதனா டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு என்னன்றதை சொல்லிவிடுவாங்க. ஓகே, அது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அதுலேருந்து சொல்லிடுவோம். இந்த ஸ்டால்ஸை வந்து ஒருத்தவங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு பேசிக்காக ஏதாவது ஒரு ஆதார் கார்டு வேணும், இல்லை அந்த மாதிரி என்னென்ன சான்றிதழ்கள்லாம் தேவைப்படும்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஒரு ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. ஆதார் கார்டும் அவங்களுக்கு ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் அவங்க ஸ்டால் புக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு ஸ்டால் போடுறாங்க அப்படின்னா முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு நம்பர் 1 ஸ்டால். அதாவது இந்த கோயிலிருந்து ஸ்டேஜ் போட்டுருவோம். காலையிலேருந்து நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுக்கான பரிசு அளிப்பு விழா வந்து இங்கே தான் நடக்க போகுது. ஸோ இந்த கோயிலுக்கு அப்புறத்துலேருந்து அந்த ஸ்டால்லாம் இருக்கும். ஸோ இந்த இதில் நம்பர் 1 ஸ்டால் யாருன்னா, முதல்ல யார் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்னு சொல்கிற மாதிரி யார் முதல்ல வந்து ஸ்டாலுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து S1, அதாவது ஸ்டால் 1. ஸோ இப்படி தான் அது போயிட்டே இருக்கும். யாருக்கும் வந்து இல்லை இவங்க வந்து அதிகமாக கொடுக்குறாங்க கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்லை. ஸோ S1 ஸ்டால் எப்படின்னா, இந்த இப்போ 5 அடிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல கட்டணம் செலுத்தக்கூடிய நபருக்கு வந்து முதல் ஸ்டால் கொடுக்கப்படும். ஸோ இப்படி தான் நாங்கள் அதை கொண்டு போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து முன்னாடியே பார்த்துட்டு வந்தவங்களுக்கு முன்னாடியும் அப்புறம் வரவங்களுக்கு அப்படியே பின்னாடியும் கொண்டு போயிடுறோம். ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக ஸ்டால்ஸ் போட போகிறோம். போன வாட்டி பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. வியூவர்ஸ் மட்டுமே, வெறும் பார்க்குறவங்க மட்டும் 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா கார் டிஸ்பிளே கொண்டு இருந்துச்சு. நெக்ஸாலேருந்து வந்து இங்கே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க, ஏத்தர் ஸ்கூட்டர்ஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பெண்கள் எல்லாமே அவங்க அந்த காஸ்மெட்டிக் வெரைட்டிஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சார்ந்த எல்லா விஷயங்களும் போட்டிருந்தாங்க. சாப்பாடு கடைகள் இருந்துச்சு. எந்த விதமான தொழில் சார்ந்த இதுவாக இருந்தாலும் இங்கே ஸ்டால்ஸ் போடலாம். நிறுவனங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி பிராண்டடாக இருக்கவங்களுக்கு மட்டும்தானா, இல்லை சின்னதாக வீட்லேயே இருந்து ஒரு சிறு தொழில் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆட்களுக்குமே வந்து இதில் வந்து கடைகள் கொடுக்கப்படுமா? அதாவது எங்கள் ஐஎம்ஏன்ற இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் பார்த்திங்கன்னா, நாங்கள் அந்த சங்கம் அமைச்சு நடத்துறதுக்கு காரணமே இந்த சிறு தொழிலை ஊக்குவிக்கணுன்ற ஒரு மேலான எண்ணத்தில் தான் நாங்கள் அதை ஆரம்பித்து இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள்லாம் செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷனே வந்துட்டாங்க. இதில் எங்களுக்கு ஆஃபீஸ் பேரர்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெரிய பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இல்லத்திலேயே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன்னா, அந்த நீங்கள் பண்ணுற தொழிலுக்கான பேர் சூட்டப்படாத எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொருட்களை நீங்கள் கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். அவங்களுக்கு ஆதார் கார்டு, ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். மறுபடியும் இங்கே நான் சொல்கிறது என்னென்னா, யார் ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முதல் ஸ்டால் வழங்கப்படும். ஸோ இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை 100 ஸ்டாலாக மாற்றுறோம். ஸோ இந்த வாட்டி எப்படியும் ஒரு 20,000-25,000 பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஐமா சார்பில் மார்ச் 7ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸ்போவை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருந்தோம். கடந்த வருடம் இதே எக்ஸ்போவை நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி நடத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கடந்த வருடம் எக்ஸ்போன்றது எப்படி நடந்தது? நான் ஐமா அசோசியேஷனில் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த வருடம் இந்த உமன்ஸ் டே வந்து ரொம்ப கிராண்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நிறைய பேர் மோர் தென் 50-60 பீப்புள்ஸ் அட்டன் பண்ணாங்க. நிறைய ஸ்டால்ஸ் வேறு நாங்கள் வச்சுருந்தோம். அந்த ஸ்டாலில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருந்தாலும் எல்லோரும் வந்து அந்த ஷாப்ஸை விசிட் பண்ணாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கினாங்க. அதில் ஆர்னமெண்ட்ஸ் இருந்தது, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருந்தது, ஃபுட்டேஜ் இருந்தது. மற்றபடி வீட்டில் செஞ்ச சிறு தொழில் செஞ்ச சில பெண்கள் வந்து அவங்களுடைய வீட்டில் செஞ்சதை கொண்டு வந்து இங்கே வந்து அழகாக டிஸ்ப்ளே பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அதை வந்து வாங்கி ரொம்ப ஆனந்தமாக சென்றார்கள். அதே மாதிரி இந்த வருடமும் நாங்கள் அதே உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நிறைய ஸ்டால் வைக்கிறதாக நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ கடந்த வருடம் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அந்த எக்ஸ்போவில் எத்தனை சதவீதம் பெண்களுக்கு வந்து ஸ்டால்ஸ் கொடுத்துருந்தீங்க? இது வந்து எந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது? இந்த எக்ஸிபிஷனே வந்து ஏதாவது ஒரு காரணத்தோடு தானே வந்து நீங்கள் நடத்தியிருப்பீங்க. மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்துகிறீங்கன்னா எப்படி மகளிர் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணம் என்னன்றதையும் சொல்லுங்கள். கடந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 90% பேர் வந்து பெண்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெறும் ஸ்டால்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் சின்ன ஐட்டம் அந்த மாதிரி இருந்தாலும் பெரிய துறையில் இருந்தாங்க, அதே மாதிரி சின்ன துறையில் இருக்கிறவங்களும் இருந்தாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஷோரூம், அந்த கார் ஷோரூம், அதே மாதிரி பைக்கு, அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே மாதிரி சின்ன துறையில் இருக்கிறவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதோட நோக்கம் என்னென்னா, பெண்கள் வந்து எல்லா துறையிலும் இருக்காங்க, அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து முன்னேறி இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாருக்கும் நல்ல தெரிய வந்தது. இந்த சிறு தொழிலில் எல்லா பெண்களும் அதில் ஈடுபாடாக இருக்கணும்னு அந்த ஒரே எண்ணத்தோடு தான் இந்த உமன்ஸ் டே ஃபங்க்ஷனை நாங்கள் ஒரு கிராண்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணதுனால இந்த வருடமும் அதே இன்னொரு மோர் தென் 50 ஸ்டால்ஸ் நாங்கள் போடுறதாக இருக்கிறோம். இதில் எல்லாரும் கலந்து கொள்ளணும்னு என்ற ஒரே எண்ணத்தில் தான் இந்த 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 நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். இப்போ வந்து பெண்கள் வந்து தொழிலில் முன்னேற்றம் அடையணும், அவங்க வந்து தொழிலில் சாதிக்கணும் அப்படின்ற பல்வேறு நோக்கங்களோட இந்த எக்ஸ்போ நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இது எந்த வகையிலெல்லாம் பயன்பெற்றது? இப்போ வந்து ஸ்டால்ஸே இருக்காது, சில பேர் வீட்டில் இருந்து தொழில் செய்வாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப பயனளிச்சிருக்கும். கண்டிப்பாக அவங்களோட ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த ஸ்டால்ஸில் வந்து ஒருத்தங்க பங்கேற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்? இந்த ஸ்டால்ஸ் அவங்க வச்சதுனால ஒரு வந்து அவங்களுடைய பொருள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அது வந்து பார்வைக்கு வந்தவங்க நிறைய பேர் அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கேட்டு இன்னும் அதனுடைய பொருள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க. இன்னும் அவங்களுடைய அட்ரஸ் பிரகாரம் அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்ததுனால அவங்க வந்து அவங்களுடைய தொழிலை மேம்படுத்த அவங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் அவங்களுடைய சேல்ஸ் வந்து நல்லபடியாக நடந்தது. இன்னும் அவங்க வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த வருடமும் நாங்கள் அந்த உமன்ஸ் டே ஃபங்க்ஷனை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இப்போ கடை போடுறது, எக்ஸ்போ போடுறதுன்றது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள்லாம் என்னென்ன உருவாக்கி வச்சுருப்பீங்க? ஸ்டால் போடுற ஒவ்வொருக்கும் ஒரு கேபின் மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். 10க்கு 10, 10க்கு 20 கடை சம்மந்தமாக உள்ளது மாதிரி நாங்கள் அதுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு ஸ்பீக்கர் செட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், மின்சார வசதி கொடுத்துருந்தோம், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தோம், அவங்க உட்காருக்கிறதுக்கு சேர் வசதி எல்லாமே நாங்கள் கொடுத்துருந்தோம். ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். கூல்ட்ரிங்க்ஸு அவங்களுக்கு என்னென்ன தேவை அந்தந்த நேரத்துக்கு நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணியிருந்தோம். காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கிற இந்த எக்ஸ்போவில் வந்து கடைகள் மட்டும்தான் இருக்குமா, இல்லை பெண்களை ஊக்கப்படுத்துகிற வகையில், உற்சாகப்படுத்துகிற வகையில் எதனா போட்டிகள், நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி கூட நடத்துவீங்களா? போன வருடம் இந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்ச எல்லா ஸ்வீப்பர்ஸும் வந்து அந்த போட்டியில் கலந்து கொண்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நிறைய போட்டிகளை கண்டக்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு மியூசிக்கல் சேர், லெமன் அண்ட் ஸ்பூன், ரன்னிங் ரேஸு, அப்புறம் கோலப்போட்டி. மெயினாக கோலப்போட்டியில் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. அழகழகாக கோலம் போட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ப்ரைஸ் கொடுத்தோம், ஆறுதல் பரிசும் கொடுத்தோம். அந்த போட்டியில் கலந்து கொண்ட ஒருத்தருக்கும் நாங்கள் வந்து பரிசு கொடுக்காமல் இருக்கல. அதே வருடமும் அதே மாதிரி இந்த வருடமும் கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கிறோம். மகளிர் தினத்தன்னைக்கு வந்து எக்ஸ்போ நடத்துறது மட்டும் இல்லாமல் போட்டிகளும் நடத்தி அதுக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறேன்றீங்க. இது வந்து இந்த போட்டிகளில் உங்களோட எக்ஸ்போவில் கடைகள் போடாமல் சாதாரணமாக வரக்கூடிய பெண்களும் பங்கேற்கலாம், அப்படியா? யார் வேணும் அவங்க தான் இவங்க தான் கிடையாது, எல்லா பிள்ளைங்களும் சிறு பிள்ளைங்களும் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க. போட்டிக்கான ஒரு சில டைம் நாங்கள் வச்சுருந்தோம். அந்த போட்டிக்குள்ளே அந்த நேரத்துக்குள்ளே போட்டிகளை கண்டக்ட் பண்ணி நாங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய ப்ரைஸஸை அந்த கலை நிகழ்ச்சியின் போதும் IAS ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க மூலமாக அந்த பரிசு பொருட்களை நாங்கள் வழங்கினோம். நம்ம இப்போ அந்த எக்ஸ்போ நடக்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம், அது எங்கே நடக்குது, அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுவும் பார்த்துருந்தோம். கடந்த வருடம் நடந்த எக்ஸ்போவை பற்றியும் பார்த்துருந்தோம். இதே மாதிரி நீங்கள் March 7 தவறாமல் அந்த எக்ஸ்போவில் ஸ்டால் போடுறதா இருந்தாலும் வந்துடுங்க, இல்லை எக்ஸ்போவை விசிட் பண்ணுற விசிட்டராகவோ நீங்கள் வரலாம். அதோட லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.